செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் அது நம்ம பேசினா தானே மற்றவங்களுக்கு புரியும். ரீசெண்டாக ஒரு சீரியல் பார்த்தேன். அதில் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் குடிச்ச டீ டம்ளரை எடுத்து வைக்கலன்னு மாமியார் ஹீரோயினை கேட்பாங்க. அந்த இடத்துல அவ எதுவும் பேசாம அந்த டம்ளர் எடுத்துட்டு போய் வச்சிருந்தா அது ஒரு சின்ன விஷயமா மாறி இருக்கும். ஆனா அந்த பொண்ணு அங்க தனக்காக பேசினா. அவர் குடிச்சத அவரே எடுத்து வைக்க தெரியாதான்னு கேள்வி கேட்டா. அந்த சீன் பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம லைஃப்ல கூட நிறைய இடத்துல சில விஷயத்துக்கு எதுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சைலண்டா போயிடுறோம். நமக்கு சரின்னு தோன்றத சொல்றது, நமக்கு பிடிக்காதத பிடிக்கலன்னு சொல்றது, நமக்காக நம்ம பேசுறது, இதுல என்ன தப்பு இருக்கு? மேரேஜ் ஆன புதுசுல கூட எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நிறைய விஷயங்கள் செட் ஆகாது. நிறைய சண்டை வரும். ஆனா எவ்வளோ ஆர்கியூமெண்ட் வந்தாலும் என்னோட வேலிடான பாயிண்ட்ஸை நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். ஏன்னா சைலண்டா இருந்தா ப்ராப்ளம் சரியாயிடும்னு அர்த்தமே இல்லை. இன்னும் எவ்வளோ பேர் தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது பயத்தினாலயா? இல்லை, எதுக்கு ப்ராப்ளம் பெருசாகணும்னு வாய்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். ஆனால் சரியான நேரத்தில் நம்ம பேசினாதான் மற்றவங்களுக்கு நம்ம மனசில் என்ன இருக்குன்னு புரியும். அப்போ தான் நமக்குன்னு ஒரு வேல்யூவும் ஒரு மரியாதையும் கிடைக்கும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அதுக்காக முதல்ல நீங்கள் தான் பேசணும். நான் பார்த்த சீரியல் நேம் என்னன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.